நன்றியை சுரக்க கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் இறைவன் செய்யறதுக்கான உபாயம் எல்லாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, சும்மானா சொல்லலாம் நன்றியை. உள்ளேருந்து மனதிலேருந்து அழுத்தமாக ஆழமாலாம் சொல்ல வேண்டியதில்லை. சும்மானா ஒரு வார்த்தையாக நீங்கள் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள். உங்களுக்கே அது வந்து பழகி போய் அப்புறமா நீங்கள் நன்றி சொல்கிற ஒரு மனிதராக மாறிடுவீங்க. அதனால் பொய்யா சொல்லுங்கள். முதல்ல பொய்யா சும்மனா முதல்ல எங்கே ஆரம்பிக்கலாம்? என்ன காலையில் உனக்கு உங்கள் மனைவி காஃபி போட்டு தராங்க, குடிக்கிறீங்க. மனைவி கிட்ட நன்றி சொன்னால் பொண்டாட்டி தானே ஏன் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கூட இருப்பாங்க. சொன்னால் கூட பரவாயில்ல, நான் சும்மா தான் சொல்கிறேன் நீ கேட்டீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள். எல்லாருக்குமே நன்றி சொன்னால் பிடிக்கும். ஆனால் பொய் சொல்லுவாங்க, எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறியான்ட்டு. புரியுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல மனைவி கிட்ட நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்புறமா உங்கள் வண்டிக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் காரோ பைக்கோ ஏதோ வச்சுக்கிறீங்க, கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லை பட்டன் வச்சுக்கிறீங்க அழுத்தினா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னொன்னே அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். வண்டி கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். சும்மனா சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது அங்கெல்லாம் சும்மனா நன்றி நன்றின்னு சொல்லி பழகினே வாங்க. அது அப்புறமா உங்களுக்கே புரியும், ஆமாம் தான் எல்லாமே நன்றி சொல்கிறதுக்கான தகுதி உள்ள ஒரு பொருள் தான். பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கூட நன்றி சொல்லுங்கள். கொஞ்சம் வேகமாக போகாமல் நிற்க போக சொல்லுது, இல்லை வேறு ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. இந்த மாதிரி காரணம் எதனா இருக்கும், நமக்கு தெரியாது. காரணம் தெரியாததுக்கும் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா எல்லா காரணமும் தெரிஞ்சாலும் நம்ம வாழ முடியாது. இந்த மாதிரி சும்மானா நன்றி சொல்லினே இருங்க. ஒரு நாள் அல்லது ஒரு நாள் கடவுள் உங்கள் மனதை திறப்பார். அப்போ நீங்கள் கடவுள் தேடுங்க. சும்மானா நேரடியாக நீங்கள் கடவுள் தேட வராதிங்க, அது நல்லது இல்லை. கடவுள் தேடுறதே நன்றி உணர்வில் தான் இருக்கணும். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறதுக்கான காரணம் எது, சுற்றி இருக்கிற சம்பவங்கள்லாம் எதனால் நடக்குது அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குது. உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படுது. உங்கள் தேவைகளை கடவுள் கட்டாயமாக சந்திக்கிறார். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் உண்மையான மனிதராக மாற கடவுள் உங்கள் பக்கம் நேசிப்பார். உங்களை சுற்றி இருக்கிற அசிங்கங்கள்லாம் தானாக விலகி போயிடும், பிரச்சனை இருக்காது. அதுவே விலகி போயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதுவே விலகி போயிடும். எதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தானாக வந்துடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றியோடு இருக்கிறது மட்டும்தான்.